இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை, முதல் சிந்து நாகரிகம் வரை 11th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான என்னென்ன கொஷின் வரும் டாபிக் மட்டும் சொல்கிறேன். நான் எப்படி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு தொன்மை வாய்ந்த நாகரிகம் பண்பாடு கொண்ட வளர்ச்சி பெற்ற நாடாகும். அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதில் ரீட் பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தங்களும் குடிபெயர்ந்து இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொரு மாதிரி குடிபெயர்ந்து அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தை பொறுத்து எப்படி வந்து தொல்லியல் சான்றுகளை பெரிதும் உதவுகின்றன. தொல்லியல் சான்று மூலமாக தான் அது வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. தொல்லியல் சான்றுகள் எதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த விலங்குகள், எலும்புகள், படிமங்கள், கற்கருவிகள், எலும்பு கருவிகள், பாறை ஓவியங்கள், கைவினைப் பொருட்கள் ஆகியவற்றை சான்றுகளை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா தொல்லியல் ஆய்வுகள் வந்து நடத்துகிறாங்க. தொல்லியல் ஆய்வுகள் மூலம் அவங்க வந்து எங்கெங்கே வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல வாழ்ந்தாங்க, சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்தாங்களா, ஹரப்பா நகரத்தில் மக்கள் வாழ்ந்தாங்களா, என்ன எழுத்துமுறை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, என்ன பொருள் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து புதைய வடிவ பொருள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து வளர்த்த தாவரங்கள், வளர்த்த விலங்குகள், பயன்படுத்திய விலங்குகள் என்னென்ன அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது அந்த கல்லாகி போன தாவரங்கள், கற்கால மக்கள் மேற்கொண்ட வேளாண்மை சார்ந்த அறிவை புரிந்து கொள்ள உதவுகின்றன. கல்லாகி போன தாவரங்கள், கருகிய விதைகள், தாவரங்கள் வடிவிலான சான்றுகள் இதான் வந்து அவங்க என்ன வேளாண்மை சார்ந்த வழிபட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. என்னெல்லாம் சொல்லுங்க? கருகிய விதைகள், மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள் ஆகிய தாவர சான்றுகள் கற்கால மக்கள் மேற்கொண்ட வேளாண்மை சார்ந்த அறிவை புரிந்து கொள்ள உதவுகின்றன. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி இடம்பெயர்ந்தாங்க, அவங்கள ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடம்பெயர்வாங்க. அது எதனால் அவங்க இடம்பெயர்வாங்க, அவங்களுக்கு வந்து இருப்பிட வசதிக்காகவும் உணவு வசதிக்காகவும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்காக அவங்க வந்து இடம்பெயர்வாங்க. உணவு, உடை, இருப்பிடம் 3 தான் நமக்கு தேவை. உணவு, உடை, இருப்பிடம். அப்போ உடை கூட அந்த காலத்தில் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்களுக்கு தேவை உணவு, தேவை இருப்பிடமும் அவங்களாம் அமைச்சுக்கிட்டாங்க. அது இந்த விலங்குகள்கிட்டருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி தான் ஒரு இருப்பிடமாக அவங்க அமைச்சிட்டாங்க. அப்போ பழைய கற்கால மக்கள் என்ன பண்ணாங்க, தங்கள்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு இருப்பிடம் அமைச்சாங்க. விலங்குகள்கிட்டருந்து தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அதில் வந்து இப்போ அவங்கள பற்றி அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னா, அவங்க கற்கால மனிதர்களின் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன. எது தகவல் வழங்குகின்றன? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடம்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன. எது வழங்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடம்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன. என்னது? திரும்ப சொல்லுங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடம்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன. இது வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா, வரலாற்று காலத்து முன்பு நடைபெற்ற ஆய்வுகள். வரலாற்று காலத்து முன்பு எப்படி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் எதை யூஸ் பண்ணி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்கள் இடம்பெயர்ச்சிகள் குறித்த இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அதை இது பண்ணி தான் இடம்பெயர்ச்சிகள் குறித்த ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்தால இவங்க வந்து மொழியை இது பண்ணியும் இவங்க வந்து எங்கெங்கே வாழ்ந்தாங்க, எங்கே இடப்பெயர்ச்சி அடைந்தாங்க அப்படின்ட்டு அவங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு மொழி பேசியிருப்பாங்க, அடுத்த இடத்துல ஒரு மொழி பேசியிருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போது ஒரு மொழி பேசுகிற இடத்துலேருந்து இன்னொரு மொழிக்கு போக சமயம் அப்போ அவங்கள அதை கற்றுக்கிடுவாங்க. அப்போ அந்த நாணயங்கள் அந்த இதை யூஸ் பண்ணுறது, அப்போ அந்த இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட இடப்பெயர்ச்சிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தால எப்படி இருந்துச்சு, முந்தைய காலம் எப்படி இருந்துச்சு. இப்போது நமக்கு வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து எங்கே தோன்றினாலும் ஆஃப்ரிக்காவில் தான் தோன்றினாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம மூதாதையர்கள் எங்கே தோன்றினாங்க, முதலாக தோன்றிய இடம் வந்து ஆஃப்ரிக்கா. அப்போ அவங்கள எப்படி அதை வந்து அழைச்சாங்கன்னா ஹோமோ எரக்டஸ். எப்படி அழைச்சாங்க? ஹோமோ எரக்டஸ். நம்ம மூதாதையர்கள் தோன்றியது ஆஃப்ரிக்காவில், அதை வந்து எப்படி அழைச்சாங்கன்னா ஹோமோ எரக்டஸ். அந்த ஹோமோ எரக்டஸ் வந்து அந்த
ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்கிறோம்? ஹோமோ எரக்டஸ். அந்த ஹோமோ எரக்டஸ் வந்து 10 லட்சம் ஆண்டுகளுக்காக முன்னால் நிலவி இருக்கலாம். 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் எப்படி இருந்தாங்கன்னா, இந்தியாவில் வரலாற்றுக்கு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. பின்னாடி வர ஆராய்ச்சியில் வந்து 10லேருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தால அவங்க வந்து அந்த 3 இதாக பிரிக்காங்க. கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம். எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை எப்படி பிரிக்காங்கன்னா, கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் 3ஆக பிரிக்கிறாங்க. எனவே எழுத்து தோன்றுவதற்கு முன்பாக உள்ள காலம் வெண்கல காலம், இரும்பு காலம், கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். இரும்பு பயன்படுத்தினாங்கன்னா, இரும்பால் செய்த ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க? இரும்பு காலம் அப்படின்ட்டு சொல்லுதாங்க. அடுத்தால வந்து சிந்துன்னு கருதப்படுத்த அது வந்து ஒவ்வொரு இது என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதை பொறுத்து இதில் காட்டுறாங்க. அப்புறம் வந்து அந்த மிகவும் தொன்மையான காலம், வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் எது அழைக்கப்படுகிறதா? பழங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழைய கற்காலம் என்று பழைய கற்காலம்ல பழங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் பழங்கற்காலம் என்று சொல்லுங்க. வரலாற்றிற்கு மிகவும் தொன்மையான காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் பழங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. கீழே பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், பழங்கற்காலம் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் பழங்காலத்துக்கு பழங்கற்காலம் மிகவும் தொன்மையான காலம் என்னது? பழங்கற்காலம். அந்த பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம் எனப்படும். எனது பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம் என அழைக்கப்படும். பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் இடைக்கற்காலம் எனப்படும். இடைக்கற்காலத்துக்கு அடுத்த காலகட்டம் புதிய கற்காலம். சரிங்களா? அப்போ பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம், தொன்மையான காலம் வந்து பழங்கற்காலம். அந்த பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் என்னது? இடைக்கற்காலம். அந்த இடைக்கற்காலத்துக்கு அடுத்த காலகட்டம் புதிய கற்காலம். 3 கற்காலம். பழங்கற்காலத்துக்கு பிந்தைய கற்காலம், இடைக்கற்காலம். அந்த இடைக்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தில் தான் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தாவரங்களையும் விலங்குகளையும் எப்படி வளர்க்கணும், எப்படி இது பண்ணணும் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்க. அப்போ பழையங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம்தான் பழையங்கற்காலத்துக்கு புதிய கற்காலத்தில் தான் மக்கள் வந்து தாவரங்களை எப்படி வளர்க்கணும், விலங்குகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழகிட்டாங்க. அந்த தாவரங்கள் இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த தாவரங்கள் வந்து எப்படி வளர்த்தாங்கன்னா, அந்த எப்படி டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா, இப்போ காட்டில் வளர்கிற தாவரங்களுக்கும் நம்ம பழக்கப்படுத்தி வளர்க்குற தாவரங்களுக்கும் விதைகள் வந்து வித்தியாசம் ஆச்சான். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற விலங்குகளும் காட்டில் வளர்கிற விலங்குகளுக்கும் அது வந்து மூர்க்கத்தனம் வந்து நம்ம வளர்க்குற இதில் வந்து குறைவாக இருக்கும். மூர்க்கத்தனம் நம்ம வீட்டில் நம்ம பழகிடுவோம், அது இதாகும். சரி, வேறு டாபிக்ஸ் போக வேண்டாம், இதில் பார்த்துணும். அப்போ இதை வந்து எப்படி காலவரிசை நம்ம என்ன மாதிரி இது பண்ணலான்னா, ஆய்வுகள், காலவரிசை, கற்கருவிகள். இதை வேஸ்ட் பண்ணி தான் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? நமக்கு வந்து வரலாற்று மிகவும் தொன்மையான காலம் வந்து பழங்கற்காலம். அந்த பழங்கற்காலத்துக்கு பிந்தைய காலம் தான் இடைக்கற்காலம். அந்த இடைக்கற்காலத்துக்கு அடுத்தால வர்றதான் புதிய கற்காலம். சரிங்களா? அப்போ இதில் தான் அவங்க வந்து புதிய கற்காலத்தை தாவரங்களும் விலங்குகளும் வந்து பழக்கப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த கீழ பழங்கற்கால பண்பாடு எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்க்குறோம். அந்த பழங்கற்கால பண்பாடில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் வந்து அப்படிப்பட்டவங்க வந்து இந்தியாவில் வாழ்ந்ததா அப்படின்ட்டு அவங்க வந்து ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆய்வு மூலம் 1863. யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் ப்ரூஸ் பூட். எங்கே கண்டுபிடிச்சார்? சென்னை அருகே பல்லாவரத்தில் கீழ பழங்கற்கால மக்கள் வந்து வாழ்ந்ததா ராபர்ட் ப்ரூஸ் வந்து 1863 சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. 1863 சென்னை பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இவர் வந்து பல பகுதிகளில் சென்னை இதில் வந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி கற்கால மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு பல ஆய்வுகளை இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கீழே பழங்கற்கால மக்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிச்சது வந்து 1863 சென்னை ப்ரூஸ். கருவிகள்
சரிங்களா. அந்த கருவிகள் மூலமாக நம்ம அகழ்வாராய்ச்சி பேஸ்டான என்னது கருவிகள் காலவரிசை ஆய்வுகள் மூலமாக பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ அந்த கீழப்பழங்கற்கால மக்கள் பயன்படுத்திய கருவிகள் வந்து சென்னை பல்லாவரத்தில் 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது கொஞ்சம் ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க. அப்போ இதே மாதிரி நிறைய அகழ்வாய்ச்சி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. அப்புறம் வந்து அவங்க வந்து கருவிகளையே சார்ந்திருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னை பாதுகாத்துருக்கணும். மக்கள் வந்து தன்னை பாதுகாத்துருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு கருவியை வந்து நம்ம வச்சுருந்தா தான் விலங்குகளிலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒவ்வொரு கருவியாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கருவியாக அவங்க வந்து கல் மூலமாக தான் அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது என்ன கற்கள்னா அவங்க வந்து பயன்படுத்திருந்தாங்கன்னா பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்தனர். என்னது யூஸ் பண்ணாங்க, பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் பயன்படுத்தி தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னது, பெரிய கற்காலங்களையும் பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் என்னதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்க, பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஆயுதங்கள் வந்து கருவிகளை வந்து தயாரித்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கல்லால் வச்சு தேய்ச்சி கூர்மையாக வச்சுருப்பாங்க. குத்தணும், நமக்கு அது கூர்மையாக வேணும். அது என்னது, பழைய பெரிய கற்பாலங்கள், பெரிய கற்பாலங்கள் கூழாங்கற்கள். பட் கொஸ்டின், பெரிய கற்பாலங்கள் கூழாங்கற்கள் அதை இன்னொரு கல்லில் மூலமாக சீவி வச்சுருப்பாங்க. அப்போ இது வந்து இந்த பாக்ஸில் தான் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். பழங்கற்கால மக்களின் தொடக்க கால பண்பாடு பயன்படுத்திய கற்கர்கள் இரு மரபுகளாக பிரிக்கப்படுகிறது. 2 மரபுகளாக பிரிக்கப்படுகிறது. அப்படின்னா கைக்கோடாரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சுலியன். அச்சு நம்ம கை வச்சு தான் அச்சு வைக்கிறோம். அப்போது கைக்கோடாரி வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சுலியன். கூழாங்கற்களை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோஹனியன். கூழாங்கற்களை கொண்டு செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோஹனியன். இது வந்து அச்சூலியன். கைக்கோடாரி வகை கருவிகள் அச்சூலியன். இது கூழாங்கற்களை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோஹனியன். அப்படின்ட்டு 2 மரபு இருக்குது. அவங்க வந்து கோடரிகளையும் வெட்டு கத்திகளையும் கொண்ட முதலில் பிரான்சில் உள்ள ஜெயிண்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. என்னது, எங்கே, பிரான்சில் உள்ள ஜெயிண்ட் அச்சூல். அந்த கை கோடாரிகளை பயன்படுத்துறது அச்சு. அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, முதலில் பிரான்சில் உள்ள ஜெயிண்ட் அச்சூல் என்ற இடத்தில். இவை அச்சூலியன், பிரான்சில் உள்ள ஜெயிண்ட் அச்சூல் கண்டுபிடிச்சனால அதை வந்து அச்சூலியன் சொல்லியிருக்காங்க. அறிவியல் சார்ந்த வேலைகளுக்கான கருவிகள் மட்டுமே கொண்டது. இது இன்றைய பாகிஸ்தான் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் சோகனிய மரபு எனப்படுகிறது. அது வந்து சோகனிய மரபு துண்டாக்கும் கருவிகள் அதை சேர்ந்து வேலைகளுக்கான கருவிகள் மட்டுமே கொண்டது. வந்து துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த ஒரு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளையும் மட்டுமே கொண்டது. இது இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய. அது வந்து அந்த துண்டாக்குதல் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மரபை யூஸ் பண்ணுறாங்களாம். பாகிஸ்தானில் உள்ள மரபு யூஸ் வடிநீர் பகுதியில் பாகிஸ்தானில் உள்ள. அப்போ ஃபஸ்ட்டு அச்சுலியன் வந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள செயின்ட் அச்சுலியன் என்ற இடத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுனால அச்சுலியன். அது எப்படி அது கைக்கோடாரி வகை அச்சுலியன். அடுத்தால சோஹனியன் வந்து அவங்க வந்து இந்த பாகிஸ்தானில் ஒரு வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு அப்படின்னு அவங்க வந்து அந்த துண்டாக்கப்படும் கருவியை பயன்படுத்தினா அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஆய்வும்போது இதே பகுதியில் அச்சுலியன் மரபு. எனவே தனித்தன்மை வாய்ந்த சோகனிய மரபு என்று ஒன்று இருந்ததாக கூற இயலாது. அப்படி இருந்ததாக, ஏன்னா அதே இடத்துல இதையும் கிடச்சிருக்கு, அச்சுலியன் இதுவும் கிடச்சிருக்கு பிற்காலத்தில். ஃபஸ்ட்டு கிடச்சது பிரான்ஸ் அச்சுலியன் இந்த இடத்துல கண்டுபிடித்த அந்த பாக்ஸ் சொல்லுது. சரிங்களா. அடுத்தவங்க நம்ம என்ன படித்தோம், அவங்க வந்து கூழாங்கற்களையும் என்னது பெரிய கற்பாலங்களையும் யூஸ் பண்ணி தான் இதை செஞ்சாங்க. பெரிய கற்பாலங்கள் கூழாங்கற்கள் தான் செஞ்சாங்க. அப்போ அவங்க வந்து அது என்னெல்லாம், இது கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி,
பிளக்கும் கருவி போன்றவை உருவாக்கப்பட்டன. கோடாரி, கைக்கோடாரி, பிளக்கும் கருவி, துண்டாக்கும் கருவி. கைக்கருவி, கோடாரி, சிறு கோடாரி, துண்டாக்கும் கருவி, பிளக்கும் கருவி அப்படின்ட்டு அது வந்து நல்லா அவங்க நல்லா யோசித்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது பழைய கற்கால கருவியின் ஆக்கம், அதற்கான அறிவியல் கல் பண்பாடு, தொடக்க கால அச்சொலியன், இடைக்கால அச்சொலியன், பிற்கால அச்சொலியன் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. கைக்கோடாரி, வெட்டும் கத்திகள், செதுக்கும் கருவிகள் ஆகியவை தொடக்க கால அச்சொலியன் மரபில் அடங்கும். கைக்கோடாரி, வெட்டு கத்திகள், செதுக்கும் கருவிகள். கைக்கோடாரி, வெட்டும் கத்திகள், செதுக்கும் கருவிகள் ஆகியவை தொடக்க கால அச்சொலியன் மரபிலும். மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதியை வடகிழக்கு அச்சொலிய மரபுக்கான அடையாளங்கள் காணப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு இந்தியா. மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு இந்தியா. இதில் மரபுக்கான அச்சொலியன் மரபுக்கான அடையாளங்கள் எங்கெல்லாம் காணப்படவில்லைன்னு கேட்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு இந்தியா. 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 மேற்கு தொடர்ச்சி மலை வடகிழக்கு இந்தியா கடற்கரை பகுதிகளில் அச்சொலியன் வகை சார்ந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்புறம் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தென்கிழக்கு பகுதியிலும் இம்மக்கள் வாழ்ந்த இடங்கள் அதிக எண்ணிக்கையில் மத்திய இந்தியாவிலும் இந்தியாவின் தென்கிழக்கு இந்த பகுதிகள் அதிக அளவில் மழையை பெறுவதால் பசுமை மாறாமலும் அதிக வளங்களிடம் உள்ளன. தென்கிழக்கு பகுதிகளையும் மத்திய இந்தியாவிலையும் இவங்க வாழ்ந்ததாக இது காணப்படுகிறாங்க. அடுத்த பழைய கற்கால தொடக்கத்தை சார்ந்த கருவிகள் கங்கை சமவெளி, தமிழ்நாட்டின் தென்பகுதி ஆகியவற்றை தவிர்த்து இந்தியா பெரும்பாலும் கண்டறியப்பட்டன. சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், கர்நாடகாவின் ஹன்ஸ்கி, இசம்பூர், மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கோ ஆகிய அச்சூலிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன. வேறும் சில இடங்களாகும். கருவிகள் சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சென்னையிலையும். எக்ஸ் குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். எக்ஸ் இனம்னா என்னது? குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். எக்ஸ்னா குதிரை, கழுதை, வரிக்குதிரை இதெல்லாம் ஒரே இதானே. எக்ஸ்னா குதிரை, கழுதை, வரிக்குதிரை. குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். அது கீழே பழங்கற்கால பயன்பாடு 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்க வேண்டும் என அண்மை கால ஆய்வுகள் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்கின்றன அப்படின்ட்டு அண்மை கால ஆய்வுகள் சொல்லுது. ஹோமியனின் மற்றும் விலங்குகளின் புதிய தற்கால மனிதனுக்கு நெருக்கடியான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமினின் என்று அழைக்கும். நெருக்கமான ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? ஹோமோ எஃபெக்ஸ் படித்தோமா? ஃப்ரெண்டில் பாருங்கள். நம்ம படித்தது என்னது? ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் முதல்ல தோன்றவங்க யார்? ஹோமோ எரக்டஸ். ரெண்டாவது அந்த தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமினின். யார்? ஃபஸ்ட்டு ஹோமோ எரக்டஸ். இந்த தற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமினின். யார்? ஹோமினின் என்று அழைக்கிறார்கள். இது ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக காணப்படுகின்றன. அதிராம்பாக்கத்தில் ஹோமினியன் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக கொள்ளத்தக்க புதையப்படுத்த ஒரு பகுதியை ராபர்ட் ப்ரூஸ் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அவர் அதிராம்பாக்கத்தில் ஹோமினின் வாழ்ந்ததாக ஃபஸ்ட்டு கீழே பழங்கற்கால எங்கே வாழ்ந்ததா? சென்னை பல்லாவரம் 1863. சென்னை பல்லாவரம் யார்? ராபர்ட் ப்ரூஸ். அவரே தான் இதை கண்டுபிடிச்சார். ஹோமினின் வாழ்ந்ததாக அதிராம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அது இருக்கா இல்லையான்னு கூட அவங்களால சொல்ல முடியாத வடிவத்தில் இருக்குது. ஹோஜாங் அருகே உள்ள ஹக்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் என்று இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமினின் புதை வடிவம் மத்திய பிரதேசத்திலுள்ள ஹோசாங்பாத் அருகில் உள்ள கத்னோராவில் கண்டுபிடிக்கிறது. ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதியை நர்மதை மனிதன் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நர்மதை மனிதன் என்ன மனிதனா? நர்மதை மனிதன் அடையாளங்கள் கொள்ளத்தக்க. அது எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அதிராம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சாங்கல்ல, அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியல.
அடுத்தால என்ன பண்ணாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசங்காபாத் அருகிலுள்ள ஹத்னோராவில் கண்டுபிடிக்கிறதாகும். இதில் வந்து அவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டையோட்டின் மேல் பகுதி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசங்காபாத் அருகில் உள்ள ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும். இப்போ இது வந்து ஒரு மண்டையோட்டின் மேல் பகுதி மாதிரி இருக்கான். அது வந்து நர்மதை மனிதன் அப்படின்ட்டு தொல்லியலவர் குறிப்பிடுவார்கள். எனது நர்மதை மனிதன் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசங்காபாத் அங்கே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தால வந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மனித இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இது கருதப்படுகிறது. ஹோமினின்ஸ், அடுத்தது ஹோமோ எரெக்டஸ், அந்த இது வந்து வாழ்ந்ததாக சொல்லுது. வாழ்ந்த பழமை புரிந்து கொள்ள விலங்குகளின் காலகட்ட யானை இங்கே நர்மதை சமவெளியில் இந்த சமவெளி நர்மதை சமவெளியில் மிகப்பெரிய தந்தங்களை உடைய வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட மிகப்பெரிய யானை வகையான ஸ்டெகோடோன் கணேசா காட்டு மாடுகள் வகையான ஃபோஸ் நமடிகஸ், குதிரை வடிவம் கொண்ட குதிரையான எக்ஸ் நமடிகஸ் ஆகிய விலங்குகளின் புதை வடிவங்கள். இது வந்து இதில் மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துகளை கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்பவே இருக்குது. என்னென்னா, காலகட்ட யானை என்ன சொல்லுவாங்க? எலிபஸ் நமடிகஸ். முந்தைய காலகட்ட யானை எலி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? யானை எலி வந்து மிதிச்சுட்டு ஒரு கதை உண்டுல்ல, யானை எலி வந்து மிதிச்சுட்டு அப்படிங்கிற கதை வரும்ல. அப்போ யானை எலிபஸ் நமடிகஸ். மற்றொரு வகையான யானை வகையான ஸ்டெகோடோன் கணேசா. இன்னொரு யானை வந்து ஸ்டெகோடோன் கணேசா. யானைக்கு நம்ம கணேசா தானே சொல்லுவோம், கணேசா. அப்போ ஸ்டெகோடோன் கணேசா. இன்னொன்று வந்து எலிபஸ் நமடிகஸ் யானை. இன்னொரு இடத்துல வந்து குதிரை காட்டு மாடுகள் வகையை வந்து போஸ் நம்முடைய காட்டு மாடை வந்து போஸ் நமடிகஸ். பாஸாக இருக்கார் மாடு, போஸ் நமடிகஸ். யானைக்கு என்னது? எலிபஸ் நமடிகஸ். இன்னொன்று வந்து மிகப்பெரிய யானை முந்தைய கற்காலத்தில் வாழ்ந்தது வந்து ஸ்டெகோடோன் கணேசா. காட்டு மாடுகளுக்கு வந்து போஸ் நமடிகஸ். குதிரை வந்து எக்கஸ் நமடிகஸ். குதிரை வந்து எக்ஸ் நம்ம படித்தோம்ல குதிரை, அப்போ எக்கஸ் நமடிகஸ். குதிரைக்கு என்னது? எக்கஸ் நமடிகஸ். குதிரைக்கு சொல்லுங்கள். குதிரைக்கு வந்து எக்கஸ் நமடிகஸ். காட்டு மாடுக்கு வந்து போஸ் நமடிகஸ். யானைக்கு வந்து ஸ்டெகோடோன் கணேசா. இன்னொன்று வந்து எலிபஸ் நமடிகஸ் அப்படின்ட்டு அதை வந்து சொல்கிறாங்க. கற்காலத்தில் வாழ்ந்த நம்ம புரிந்து கொள்ள விலங்குகளின் புதை வடிவங்களை வந்து இப்படி வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கஸ் நமடிகஸ்னால் என்னது? குதிரை. எக்கஸ் நமடிகஸ். சில விலங்குகளின் குழம்பு தடங்கள் ஆகியவை அதிராம்பாக்கத்தில் காணப்படுகின்றன. குதிரை வகை விலங்குகள் பற்கள். குதிரை வகை விலங்குகள்னால் எக்கஸ், நம்ம ஏற்கனவே படித்தோம். குதிரை, கழுதை, வறுக்குதிரை தான் அதெல்லாம் அடங்கிடும். பற்கள், நீல்காவு மற்றும் நீர் எருமைக்கான சான்றுகள். சில வளங்களின் குழம்பத்தடங்கள் எங்கே கண்டுபிடிச்சாங்களாம்? அதிராம்பாக்கத்தில் காணப்படும். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் திறந்த ஈரப்பதம் வாய்ந்த நிலப்பரப்பு சென்னைக்கு அருகில் இருந்ததை இவை உணர்த்துகின்றன. நிலப்பரப்பு, அந்த ஈரப்பதம் நிலப்பரப்புனா புதிய வடிவங்கள் நல்லா இது பண்ணப்போ சென்னைக்கு அருகில் இருந்ததை முந்தைய காலத்தில் திறந்த ஈரப்பதம் வாய்ந்த நிலப்பரப்பு சென்னைக்கு அருகில் இருந்ததை இவை உணர்த்துகின்றன. சரிங்களா? சென்னைக்கு அருகில் இருந்ததை இவை உணர்த்துகின்றன. கற்கால பண்பாட்டை சேர்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாடியும் கிழங்குகள், கொட்டைகள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அதெல்லாம் அவங்க வந்து சேகரித்து உண்டன அப்படின்ட்டு சொல்லுது. குகைகளிலும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா குகை விலங்குகளால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் உண்டனர். திறந்த வெளியிலும் ஆற்று சமவெளியிலும் குகைகளிலும் வசித்ததை மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் ஆகிய இடங்களில் உள்ள சான்றுகளாக இருந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த புதை வடிவ அந்த குதிரை, அதோட ஈரப்பதம் மிக்க சமவெளி நிலப்பரப்பு வந்து சென்னைக்கு, அதுவும் அதிராம்பாக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்குள்ள இது வந்து எந்த இதில் சொல்லுதுன்னா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியமும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா
சான்றுகளால் கீழ பழங்கற்கால பண்பாட்டை, இதில் நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வர்றது கீழ பழங்கற்காலம். என்ன படிச்சுட்டு வரோம்? கீழ பழங்கற்காலம் தான் படிச்சுட்டு வரோம். அவங்க எங்கே வாழ்ந்துறாங்க? பிம்பேட்கா, மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா குகையும் சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் ஆகிய இடங்கள் உள்ள சான்றுகளால். அப்புறம் வந்து ஹோமோ எரக்டஸ் இனத்தை சார்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமியோ செப்பியன்ஸை போலவே. நம்ம தற்காலம் வந்து ஹோமியோ செப்பன்ஸின்னு சொல்கிறோம், ஹோமியோ செப்பியன்ஸ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோமியோ எரக்டஸ், அடுத்த வந்து இடையில வந்து ஹோமினியன். அவங்களே போல தான் இவங்க வந்து மொழிகளை மேம்பட்ட மொழிகளை கொண்டிருக்கவில்லை. அவங்க வந்து ஒலி எழுப்புதல், சொற்களை ஒலி எழுப்புதல், சில சொற்கள் மூலம் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கலாம், சைகைகள் மூலமும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தால இடைப்பழங்கற்காலம். என்ன பழங்காலம்? இடைப்பழங்கற்காலம். அது வந்து இன்றிலிருந்து 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பான காலப்பகுதியில் கற்கள் தொடர்பான தொழில்நுட்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இது வந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக. இந்தியாவின் இடைப்பழங்கற்காலத்தை நவாசா என்னும் இடத்தில் பிரவரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா என்ற தொல்லியலாளர் முதல் அடையாளம் கண்டவர். வந்து ராபர்ட் ப்ரூஸ் 1863 எங்கே? சென்னை பல்லாவரத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த இடைப்பழங்கற்காலம், அது வந்து கீழ்ப்பழங்கற்காலம், இது வந்து இடைப்பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலத்தை கண்டுபிடிச்சவர் யார்? எங்கே? நவாசா என்னும் இடத்தில் பிராவரா ஆற்றங்கரை. இந்தியாவில் தான் நவாசா என்னும் இடத்தில் பிராவரா ஆற்றங்கரை. நவாசா பிராவரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா ஆற்றங்கரை. என்ன ஆற்றங்கரை? பிரவாரா ஆற்றங்கரை. நவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் HD சங்காலியா என்ற தொல்லியலாளர் முதலில் அடையாளம் கண்டார். இதையடுத்து இடைப்பழங்கற்காலம் நிலவிய பல இடங்களும் அடையாளம் காணப்பட்டன. யாருக்கு? ஃபஸ்ட்டு வந்து ராபர்ட் ப்ரூஸ்வுட் 1863 சென்னை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாரு. இடைப்பழங்கற்காலம் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா நவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா என்ற தொல்லியலாளர் நிலவிய பல இடங்களும் அடையாளம். அதை தொடர்ந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தால அதிராம்பாக்கத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாக்ஸில் பார்த்துறோம். இம்பார்ட்டன்ட். மேல் பழங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம். கற்காலத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலம் இருந்திருக்கலாம். கர்த்தத்திற்கு ஒரு சிறு கட்டுமானம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகூர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பழங்கற்காலம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பழங்கற்காலம், இடப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் சொன்னோம்னா அந்த இடைப்பழங்கற்காலம் எங்கே? நெவோரா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா கண்டுபிடிச்சாரு. இந்த மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் எங்கே கண்டுபிடிச்சாங்க? இது வேண்டாம், இப்போ குழப்ப வேண்டாம். அப்புறம் இது முடிச்சுட்டு அடுத்தால வரேன். இல்லை இப்போ படுத்துறோமா? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகூர் இடத்தில் அடையாளம் காணப்படுத்து. செதுக்கப்படாத கற்களால் வட்ட வடிவில் சொல்லப்பட்ட ஒரு மணப்பாறை பாலம் இங்கு காணப்படும். தற்கால வழிபாட்டு தலங்கள் ஒத்திருக்கிறது. மணற்பாறையின் பாலம் கற்கள் மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம். இது போன்ற கல் சமகாலத்திய வழிபாட்டு தலத்துக்கு ஒத்து இருந்ததா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேலே பழங்கற்காலம். அது எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாகு தயாரிக்காங்க. என்னது? மேலே இருந்து பாகு தயாரிக்காங்க. இப்போ மேல் இப்படி படித்தவங்க மேலே இருந்து பாகு தயாரிக்காங்க. எங்கள் உத்தரத்துலேருந்து பாகு தயாரிக்காங்க. அது என்னது? மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இடைப்பழங்கற்காலம் கண்டுபிடிச்சது எங்கே? நெவோரா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா அவர் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்தால வந்து அதிராம்பாக்கத்தின் காலம் இன்றிலிருந்து 3,85,000 to 1,72,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என அண்மையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 3,85,000 to 1,72,000 அப்படின்ட்டு அண்மையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன இது கைக்கொடாரிகள், பிளக்கும் கருவிகள், ஏற்கனவே படித்தது சுரண்டும் கருவிகள், அது வந்து அவங்க வந்து இந்த சுரண்டும் கருவி, துளையிடும் கருவி அவங்க யூஸ் பண்ணனால செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடைப்பழங்கற்காலம் பயன்பாடு கிமு 3,85,000
3,85,000 to 40,000க்கு இடைப்பட்ட காலத்துக்கு நிலவியாக காணப்படுகிறது. ஆப்பிரிக்க இடைப்பழங்கற்காலம் ஹோமோ சேப்பியன்ஸோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் இடைப்பழங்கற்காலம் யாரோட? ஹோமியோ சேப்பியன்ஸோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் இடைப்பழங்கற்காலம் ஹோமியோ சேப்பியன்ஸோட தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இதோட எச்சங்கள் இந்தியாவில் காணப்படவில்லை. இது எங்கன்னா நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை உள்ளிட்ட ஆறுகளின் சமவெளியில் காணப்படுகின்றன. இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்கள் நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா. நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை. இடைப்பழங்கற்கால மனிதர்கள் திறந்த வெளியிலும் குகையிலும் பாறைப்படுகள் வசித்தார்கள். உணவை சேகரிப்பாக இருந்தால் இந்தியாவை சேர்ந்த இடைப்பழங்க பண்பாட்டு முதன்மையான பண்புகள் கருவிகள் சிறிதாக இருந்தன. இந்த மேல் பழங்கற்கால மேல் பழங்கற்கால அது என்னது? ஜெட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜெட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ் யார் யூஸ் பண்ணா? இடைப்பழங்கற்கால மனிதர்கள். மேலே பாருங்கள், இடைப்பழங்கற்கால மனிதர்கள் ஜெட், ஜாஸ்பர், கால்சிடெனி, குவார்ட்ஸ் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தால மேல் பழங்கற்கால பண்பாடு. மேல் பழங்கற்கால பண்பாடு இதுவும் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். சஹாரா பாலைவன பகுதிக்கு அருகே தோன்றியுள்ள நவீன மனிதர்கள். இது சஹாரா பாலைவனத்திற்கு அருகே தோன்றியுள்ள ஆசியாவின் பல்வேறு பகுதி பரவின இந்திய முன்னோர்கள் மக்கள் கூடாரத்தோடு விரட்டிவிட்டு அவர்கள் வசித்த இடங்களில் குடியேறியிருக்கலாம் காரணமாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. இளங்கற்கால சேர்ந்த கருவிகள் கத்தி, வாள் போன்ற வெட்டுவாய் கொண்டவையாகவும் எலும்பால் ஆனவும் அமைக்கப்படுகின்றன. இதில் எலும்பால் ஆன கருவியும் இதில் பார்த்தோம்ல என்ன கருவி யூஸ் பண்ணாங்க? என்ன கருவியால் இது பண்ண? பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் யூஸ் பண்ணாங்கல்ல. இதில் அவங்க எலும்பிலால் ஆனவையும் அந்த மேல் பழங்கற்காலத்தில் சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அங்கே பெரிய பழங்கற்கள் யூஸ் பண்ணாங்க. இந்த மேல் பழங்கற்காலத்தில் சிறு கற்களில் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தன. செலுத்த மூலப்பொருட்கள் வெவ்வேறு வகையில் பயன்படும். சிலிக்கான் செலுத்த மூலப்பொருட்கள் எங்கே? கீழ் மேல் பழங்கற்கால பண்பாடு. சான்றுகள் தீக்கோழி முட்டையோட இந்தியா வரலாற்று முந்தைய கால பண்பாடு இடங்களில் தீக்கோழி இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இப்பறவையின் முட்டை ஒரு மணிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாட்னையில் கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்றைக்கு முன் பிம்பட்கோ, பாட்னே ஆகிய இடங்களும் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளன. பிம்பட்கோ, பாட்னே. பிம்பட்கோன்னா அந்த மத்திய பிரதேசத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேல் பழங்கற்கால பயன்பட சேர்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகள் பாட்னே, மகாராஷ்டிரா. பாட்னாலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிம்பட்கோவில் தீக்கோழி முட்டை ஓடுகள் 25,000க்கும் முன்னால. கற்கால மக்கள் திறந்த வெளியிலும் கோதாவரி கனி மத்திய பிரதேசத்தில் சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3, மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே ஆகிய இந்தியாவில் மேற்பழங்க நினைவு இடங்களாகவும் சிறு கற்கால கருவிகள் நவீன மந்தங்களும் ஹோமினிகளின் புதை வடிவங்களும் இலங்கையில் கிடைத்துள்ளன. இது ஹோமினின், அது ஹோமியோ சேப்பியன்ஸோட அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கு செய்யப்பட்ட மணிகளும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஜீவலாபுரம், மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே, இலங்கையில் உள்ள பாடடம்போ, லெனா பாகியான் குகை ஆகிய இடங்களில் இலங்கையிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இது மகாராஷ்டிராவில் பாட்னே, ஆந்திர பிரதேசத்தில் ஜீவலாபுரம், மகாராஷ்டிராவில் பாட்னே, இலங்கையில் பாடடோம்பா, லெனா பாகியான் குகை ஆகிய இடங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பழங்கால கற்க உணவு சார்ந்த செயல்பாடுகள் இவர்கள் சான்றுகள். ஓவியங்கள் அடிப்படையில் கண்டுபிடிச்சார்கள். இடைக்கற்கால பயன்பாடு தொடர்புடைய இடங்கள் சில பகுதிகள் நீங்களாக இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன. தேரிகள் என்பன மலை குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகளாகும். தேரிகள் என்பன மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகள். தேரிகள் என்பன மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகள். தேரிகள் என்பன மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகள். தேரிகள் மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகளாகும். புத்துயிரொலியின் 2ஆம் கட்டத்தில் உருவாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மண் வகை புத்துயிரொலியின் 2ஆம் கட்டத்தில் உருவாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. பிம்பட்கோ, ஆதம்கார், பிம்பட்கோ ஆகிய பாறை வழிகள் வாழிடங்கள் கண்டறியப்பட்டன.
உலகின் வெப்பமடைய துவங்கியதிலிருந்து மனிதர்கள் அடிக்கடி இடம்பெயர்வுகளாகி பல்வேறு சூழலை கொண்ட, ஏன்னா வெப்பமானால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. நுண்கருவிகள் ஏறத்தாழ இலங்கையிலையும் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. காட்டு விலங்குகளை வேட்டையாடல், தாவர உணவுகளை சேகரித்தல், மீன் பிடித்தல் ஆகியன இக்கால மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. கிடைக்கப்பட்ட விலங்குகளின் எச்சங்கள், புதை வகைகள் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெருப்பை பயன்படு உணவை நெருப்பில் சுட்டும் உண்டிருக்கலாம். இவங்க யார்? இடைக்கற்கால மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தி சுட்டி இது பண்ணாங்க. இது கொண்டு இடைக்கால மக்களின் முக்கியமான பண்பாக இருந்தது. குடிசை வரையப்பட்டுள்ளது. வட்ட வடிவ குடிசை வரையப்பட்டுள்ளது. இடைக்கற்கால பெண்கள் வட்ட வடிவை. இடைக்கால மக்கள் இறந்தோரை புதைத்தனர். யார்? இடைக்கால மக்கள் இறந்தோரை புதைக்கும் பழக்கம் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகாதஹா, தம்தமா, சாராய் நகர், ராய் ஆகிய மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. மனித எலும்புக்கூடுகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகாதஹா, தம்தமா, சாராய் நகர், ராய் ஆகிய இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் அங்கே கிடைச்சிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டதற்கான அடையாளம் மதகாவில் கிடைத்துள்ளது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டுள்ள அடையாளம் எங்கே? மகதாவில் கிடைத்துள்ளது. ஒரு புதைகுழியில் தந்தத்தாலான பதக்கம் காணப்பட்டது. அது எங்கள் இடைக்கற்கால பகுதிகளில் இடைக்கற்கால காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைக்கப்பட்ட இது எங்கே கண்டுபிடிச்சாங்களாம்? மதகாவில் கிடைத்துள்ளது. மதகா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் மதகாவில் உள்ளது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இதப்படுத்த மனித எலும்புக்கூடுகள் தம்தமா, சாராய் நகர், ராய் ஆகிய இடங்களில் மனித எலும்பு கிடைத்துள்ளன. மதமகா உள்ளது. புதைகுழியில் தந்தத்தாலான பதக்கம் காணப்பட்டுள்ளது. அடுத்த கலை மற்றும் சந்திராவதியில் கிடையாது. ராஜஸ்தானில் உள்ள பெருமளவு கிடைத்தது. இந்தியாவில் மிகச்சில இடங்கள் தான் கிடைத்துள்ளன. வடிவியல் வேலைப்படக்கூடிய படிகக்கல் ராஜஸ்தானில் கிடைத்துள்ளது. ராஜஸ்தான்னா கல் தான் சொல்லுவாங்க. ஆகிய இத்தகைய சான்றுகள் கிடைக்கும். இரும்பு சேர்ந்த ஹேமடைட் கல் தேய்க்கப்பட்டதற்கான வளவளப்பு தன்மையுடன் காண கிடைக்கிறது. மக்கள் பூக்களால் இலைகளால் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். விளிம்பு நிலை சமூகங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இன்றைக்கும் அந்தமான் போன்ற பிரதேச வேட்டையாடுதல், சேகரித்தல் வாழ்க்கையுடன் தேர்வு செய்து அத்தகைய சமூகம் நாம் கருதலாம். அத்தகைய பலர் வாழ்ந்ததாக எட்கர் தர்சன் எழுதிய தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடியின நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னது பாருங்கள், இது பாயிண்ட். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் அத்தகைய பல குழுக்கள் என வேட்டையாடுதல், சேகரித்தல் வாழ்க்கை முறையை தேர்வு செய்து அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் யார் எழுதுனா? எட்கர் தர்சன். தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் எட்கர் தர்சன். தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதியவர் எட்கர் தர்சன். தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலினை எழுதியவர் எட்கர் தர்சன். இதனாக கருதுவது தவறு. அவங்க நாகரிகம் வளரல அப்படின்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்கார். வேளாண்மை அவங்க எப்படி வேளாண்மை பண்ணாங்க என்ன ஏதுன்ட்டு